ஒரு வழியா சூர்யாவோட காம்பவுண்டுக்குள்ள கமுக்கமா செட்டில் ஆயிட்டாரு விக்னேஷ் சிவன். இந்த இடத்த பிடிக்க அவர் பட்ட பாடு அப்பா. ஆனா நானும் ரவுடி தான் படம் வந்த சில நாட்களுக்குள்ளேயே ஒரு நல்ல பணம் கொடுத்து தன்னோட கம்பெனிக்கு படம் செஞ்சு தர அழைச்சவர் தான் ஏஎம் ரத்னம். விஜய் சேதுபதி நயன்தாரா மறுபடியும் ஜோடியா நடிக்க விக்னேஷ் சிவன் இயக்கிறதா ஒரு ஏற்பாடும் இருந்துச்சு. என்ன காரணத்தினாலயோ தெரியல, அந்த படத்தை பத்தின அக்கறையே இல்லாமல் இருந்த விக்னேஷ் சிவன் சூர்யா வீட்டுக்கு நடையா நடந்து அவரையும் கரைச்சிட்டாரு. இத்தனைக்கும் அவர் இயக்க போறது ஒரு ரீமேக் படம் அப்படின்றது தகவல் கூட. இந்த நிலையில தான் விக்னேஷ் சிவன் சூர்யா கூட்டணியை கண்டு அப்செட் ஆயிருக்காங்க விஜய் சேதுபதியும் ஏஎம் ரத்னமும். வேறொரு தயாரிப்பாளரா இருந்திருந்தா சிவகார்த்திகேயனை அழவிட்ட மாதிரி விக்னேஷ் சிவனையும் அழவிட்டிருப்பாங்க. ஆனா ரத்னம் ஒரிஜினல் ரத்னமாச்சே, அமைதியா விட்டுட்டாரு. அதே விஜய் சேதுபதி கொடுத்த தேதியில அதே நயன்தாரா ஜோடியா நடிக்க ரேணிகுண்டா பன்னீர்செல்வம் இயக்க போறாராம். ஏஎம் ரத்னத்துக்கு அல்வா கொடுத்துட்டு தான் விக்னேஷ் சிவன் நம்ம காம்பவுண்ட்ல ஒதுங்கி இருக்காரு அப்படின்ற தகவலே கொஞ்சம் தாமதமாக தான் தெரிய வந்துதான் சூர்யாவுக்கு. அது மட்டும் இல்லாம விஷயத்த பெருசு பண்ணாம விட்ட ரத்னம் பெரிய மனுஷனா, அவர் வரலன்னா பரவாயில்ல சார், நீங்க சொல்ற டைரக்டருக்கு நடிச்சு தரேன் அப்படின்னு இறங்கி வந்த விஜய் சேதுபதி பெரிய மனுஷனா, நெகிழ வைக்கிறீங்களேப்பா.